Hi, hello everyone. This is Soumya from Bookfeast channel. Today we are gonna see the interpretations of the Anthem for the Doomed Youth, which was written by Wilfred Owen. ஸோ வில்ஃப்ரெட் ஓவன் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இருந்து அவருக்கு ஏற்பட்ட காயத்துலேருந்து வெளிவர டைமில் தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. ஸோ அது ரெக்கவர் ஆகி வரும்போது இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ இருந்தப்போ இந்த போயம் அவர் வேர்ல்டு வார் ஒன்னோட ட்ரீம்ஸ் ஃபுல்லாக வச்சு ஒன்றா லிங்க் பண்ணி இந்த போயம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம் எழுதி வித்தின் அ இயரில் வந்து ஒரு பேட்டிலில் இவர் இறந்துட்டார். ஸோ இது எலிஜின்னு சொல்கிறோம். ஏன் வந்து இது எலிஜி அப்படின்னா, இட் மவுண்ட்ஸ் தி லைஃப் ஆஃப் தி சம்மன். ஒரு யங் மேன், நாட் அண்ட் சிங்கிள் மேன், ஒரு குரூப் ஆஃப் யங் மேன்ஸ் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்காக அதை நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணுற சாங்னால வி சே இட் ஆஸ் எலிஜி. அண்ட் கம்மிங் டு தி சானட் பார்ட், இட் ஹோல்ட்ஸ் 14 lines. ஸோ ஃபர்ஸ்ட் 8 seems to be octave and rest is sesset. ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்குன்னா, ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப், ஜிஜி. ஸோ இதை ஷேக்ஸ்பியரன் சானட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு மாஸ் ஆஃப் டெட் பாடிஸ் பற்றி தான் வந்து இந்த ஃபுல் போயமாக இருக்குது. அந்த கேட்டில் அப்படின்ற வேர்ட், இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க ஒரு வேர்ட் வந்து என்ன டிஃபைன் பண்ணுதான், ரியாலிட்டி. என்ன தான் அவங்க ஹியூமனாக இருந்தாலும் ரியாலிட்டியில் த பீப்புள் ஆர் ட்ரீட்டட் ஜஸ்ட் ஆஸ் அ ஃபார்ம் அனிமல்ஸ். நம்ம ஒரு ஃபார்மில் வந்து எப்படி நமக்கு தேவையான ஒரு திங்கை வந்து சேல் பண்ணியோ இல்லை யூஸ் பண்ணியோ லாபம் எடுப்போமோ, அந்த மாதிரி அந்த நாட்டில் இருக்க யங் மேனை அந்த நாடு ட்ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ coming to the end of the first stanza, the still demented choirs of wailing shells and Bahil's calling for them from sad shires. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வெப்பனோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அந்த வெப்பனோட சவுண்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ onomatopoeia is employed here. and also alliterations, இதில் நிறைய alliterations இருக்குது. and coming to the metaphor part, அந்த ஒரு கொஃபைன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக், அந்த ட்ராப்ஸையும் ப்ளஸ் வந்து ஒரு சேடாக இருக்கக்கூடிய ஒரு விமனோட ஃபேஸையும் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விமென்ஸோட ஃபேஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆந்தம் அப்படின்ற வேர்ட் வந்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, அந்த அஃபீஷியல் பாம்ஸ்க்கு இருக்க இஷ்யூஸ், ஸோ அங்கே நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அந்த இதனால் எத்தனை பேரோட லைஃப் போயிருக்கு அப்படின்றது. வார் வந்து யூஸ்வலாக நம்ம எதுக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டு சேவ் தி கண்ட்ரி. ஆனால் எங்கள் கண்ட்ரியில் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. நாட்டில் அதிக பேர் இறந்துருக்காங்களா, நாட்டில் அதிக பேர் இறந்துருக்காங்களான்னு தே கவுண்டட் பீப்புள் ஒன்லி இன் நம்பர்ஸ். அவங்களோட லைஃப்பை வேல்யூ பண்ணல. ஸோ ஆந்தம்ன்ற வேர்ட் அதை டிஃபைன் பண்ணுது. and praise and choirs எல்லாம் வந்து inadequate tributes to the reality of the war. so coming to the nationalism, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் வந்து 17 million people வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த இறந்தவங்களுக்காகவும் அவங்க இறந்தவங்க கிட்டலாம் எவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் அவங்க ஃபேமிலியில் ஃபர்தராக அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத மெயினாக வச்சு தான் ஆந்தம் அப்படின்றத இங்கே சிம்பிள் ஆஃப் நேஷ்னலிசமாக மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே த பாயிண்ட் வந்து எப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஆஸ் தோ இஸ் ஆன்டி வார் மெசேஜ். இது ஒரு ஆன்டி வார் மெசேஜ் மாதிரி இருந்தாலும் இந்த போயன் ஹேட் தி பேஷன் ஃபார் ஹிஸ் கண்ட்ரி. ஆனால் என் கண்ட்ரியை பிடிக்கும், பட் வார் வேணாம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அது வெளிப்படையாக அவர் சொல்லலைனாலும் அந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு வார்னால என்னென்னலாம் லாஸஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் வேஸ்ட், கம்மிங் டு தி பாயிண்ட் வேஸ்ட், ஃப்ரம் தி ஸ்டார்டிங் டு தி எண்டிங், அந்த போயம் வந்து எத்தை தான் ஃபோர்காட் பண்ணியிருக்கு அப்படின்னா, வேஸ்ட்ஃபுல்னஸ் ஆஃப் வார். இந்த வார்னால் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, எவ்வளோ எக்கனாமிக்கல் டிப்ரைசஸ் ஆகிருக்கும், எத்தனை பேர் வந்து தன்னோட ரிலேஷன்ஸ்லாம் இறந்து ஒரு லைஃப்லெஸ் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நரகம் போன்ற ஒரு வாழ்க்கையை வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஒரு கேட்டில் மாதிரி இந்த எல்லா மேனையும் உள்ளே கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து அவங்க வளர்கிற வரைக்கும் வந்து அவங்கள வளர விட்டு அதுக்கு அவங்களுக்கு ஃபுட் எல்லா ப்ரொடக்டிவ் திங்ஸும் கொடுத்து வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு ஆடை வந்து பலியாடை ஆக்குவோமோ அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த போயமில் அந்த இறந்து போனவங்கள வந்து ரொம்ப ஹீரோயிக்காக ரொம்ப நோபல் பர்சனாக காமிக்கல. ஆனாலும் அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருந்திருக்கு, லைஃப்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே த லாஸ் எ லைஃப் அப்படின்றத வந்து இம்ப்ளை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. த போயம் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் பிரேவரி அண்ட் ரியாலிட்டி ஆஃப் தி பேட்டில். அண்ட் இல்லை வந்து ஒரு ரோமன் போயட், ஹிஸ் நேம் இஸ் ஹொரேஸ். ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன லிங்க் கொண்டு வராரு. எப்படின்னா, டல்ஸ் எட் டெக்கோரம் எஸ்ட் ப்ரோ பட்ரியா மொரி. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஸ்வீட் அண்ட் ரைட் டு டை ஃபார் ஒன்ஸ் கண்ட்ரி. ஸோ இதை வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு கண்ட்ரிக்காக ஒருத்தங்க இறந்துருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஸ்வீட்ஃபுல்லான ஒரு திங் தான். ஆனாலும் இந்த கண்ட்ரிக்காக இறந்து போன மென் எல்லாரையுமே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஹானர் பண்ணி ஆந்தம்ஸ்லாம் வந்து நேஷ்னல் ஆந்தம்லாம் ஹெல்ப் பண்ணி ரொம்ப ஹானர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட பிளட் தர்ஸ்ட்,
இத்தனை உயிர் போச்சு நம்ம நாட்டுக்காகன்றது பெருமை அப்படின்ற பிளட் தேர்ஸ்ட்காகவும் தே வாண்டட் பீப்புள் டு வின் இன் த வார். ஸோ அவங்களோட ப்ரைட்காகவும் தான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால தான் இதுக்கு எதிராக நான் இருக்கேன் அப்படின்றதும் சொல்கிறாரு. அண்ட் இங்கே கேட்டல்னு எப்படி வந்து ஷார்ட்டாக சொன்னாங்களோ அந்த மாதிரி வேர்ல்டு வாரில் இறந்த எல்லா பீப்புளுமே வந்து ஜஸ்ட் தே ட்ரீட்டட் ஆஸ் அ மாஸ் டெட் பாடிஸ், நாட் அ ஹியூமன் பீங் ஒரு லாஸ்ட் இஸ் லைஃப், அ மாஸ் டெட் பாடிஸ், ஒரு வேஸ்ட் திங்காக மட்டும்தான் பார்த்தாங்க. இந்த ஆந்தம் ஃபார் தி டூம்ட் யூத் வந்து ரீடர்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்கன்னா, வி ஷுட் நாட் ரொமான்டிசைஸ் தி வார், வி ஷுட் நாட் ஹாவ் பேஷன் ஃபார் தி வார். என்னதான் அந்த போயம் வந்து ரொம்ப லிரிக்கலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பெஸ்ட் ரைமிங் ஸ்கீம் இருந்தாலும் இந்த போயம் இட் ஆல் ஸ்டேட்ஸ் அபவுட் தி ஹாராரிட்டி ஆஃப் வார் இன் லைஃப். So according to the poet, war is defined as the held up of light, exposed as futile, heroic and tragedy. And he brings up with the Christian values where the soldiers were asked to defend their own country and go for the war. ஸோ இங்கே இருக்க ஒரு ஹைப்போக்ரஸி என்ன அப்படின்னா, அந்த வார்க்கு போகிற மென் வந்து அவங்களே ரொம்ப சேஃபாக அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேஃபாக பார்த்துக்கணும். பட் என்ன தான் வந்து அவங்க சேஃபாக பார்த்துக்கணும்னு நினச்சாலும் அவங்களோட லைஃபே வந்து இட் இஸ் லைக் அ கேட் ஆன் தி வால், இட் கேன் எதர் ஃபால் திஸ் சைட் ஆர் தட் சைட். ஸோ அந்த மாதிரி அவங்களோட லைஃபே இருக்கும்போது ஹவ் குட் தே ப்ரிசர்வ் தேம் செல்ஃப், ஹவ் குட் தே சேவ் தேர் ரிலேட்டிவ்ஸ். ஸோ அதை சொல்கிறாரு. மெயினாக திருப்பி இவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற ரெண்டே விஷயம், த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஹூ லாஸ் their லைஃப் அண்ட் த ரிச்சுவல் ஃபார் whom they are doing the well-harmoned ceremony. So as I told you, the first line holds the rhetorical question and also simile, which is passing bells. So the passing bells is compared to the man who lost life in the war. So the rhyming scheme is iambic pentameter. ஸோ the poetக்கு வந்து அந்த இறந்து போனவங்களோட ஏஜ், ஜெண்டர், அவங்களோட ரிச்சுவல்ஸ், அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. பட் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறது இட் இஸ் அன் இன்ஜஸ்டிஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ he again and again stresses that war is not good for the country, it's not towards the development. So second stanza is mentioned as a symbolic one to the path of everyone's life. இங்கே சேட் ஷயர்ஸ் அப்படின்றது வந்து எதை வந்து ஒரு மெயின் எக்ஸாம்பிளாக வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்து. அண்ட் இதில் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்தப்போ எப்படி டிஃபைன் பண்ணாங்களாம், த வார் டு எண்ட் ஆல் வார்ஸ், எல்லா வாரையுமே முடிக்கிறதுக்கான ஒரு வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருந்தாலும் வி ஹேட் தி வேர்ல்டு வார் 2 in the year 1939. ஸோ அதுலேயும் வந்து ஓவர் 16 million பீப்புள்ஸ் வந்து இறந்தாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். செகண்ட் வேர்ல்டு வாரும் வந்து அதுக்கு வந்து குறையா இல்லை அப்படின்றதையும் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இவர் இது எழுதினப்ப வார் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஈஸ்டர்ன் யூரோப். அண்ட் ஃபர்தராக வந்து அது எந்த 2 நாட்டுக்கு வந்திருக்குன்னா ஜெர்மனி அலையன்சஸ் அண்ட் ரஷ்யன் அலையன்சஸ். இங்கே வந்திருக்க எனாஃபரா த ஒன்லி ரிப்பீட்ஷன் இஸ் ஒன்லி அப்படின்ற வேர்ட் மட்டும்தான். It is the nifty trick that Owen uses to build momentum and pacing. ரைஃபிள்ஸை வந்து இங்கே பர்சனிஃபை பண்ணியிருக்காங்க. ஷயர் அப்படின்ற வேர்ட்க்கு வந்து ஒரு இங்கிலீஷ் டேர்ம் இருக்குது, அது என்னென்னா கண்ட்ரி. ஸோ ஷயர்ன்ற வேர்ட் வந்து இங்கே கண்ட்ரியும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறாரு அப்படின்னா, இமேஜ் ஆஃப் பிளைண்ட்ஸ் பீயிங் ட்ரான் ஷார்ட்லி பிஃபோர் தி டார்க். அவங்க வந்து லைஃப் வந்து என்னதான் வந்து அவங்க டெய்லி வந்து ரொம்ப ரிச்சுவல்ஸ் எல்லாம் ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க தினம் அதை பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. வேர் தி லாஸ்ட் லைன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஈச் ஸ்லோ டாஸ்க் ஆர் ட்ராயிங் டவுன் ஆஃப் பிளைண்ட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் அவங்க தினமும் ரிச்சுவல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த இழப்புக்கு அவங்க ஈடு கொடுக்க முடியாது அப்படின்றதையும் வந்து ஹிடனாக மென்ஷனாக இருக்குது. ஸோ இதில் என்னோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அவ்வளோதான். இஃப் யூ ஹேட் எனி ஃபர்தர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ப்ளீஸ் மென்ஷன் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.